இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தை இந்த புதிய வாரத்தில் பெறப் போகிறோம். அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கு. இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணம், படிப்பு, தேர்வு, தொழில், முயற்சி, காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க இருக்கின்றார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். இனிய வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும். பேறு பெற்றவர்கள் யார் யார்? சபிக்கப்பட்டவர்கள் யார் யார்? நாம் சபிக்கப்பட்டவர்களாக வாழ கூடாது. எப்போதுமே பேறு பெற்றவர்களாக, நல்லவர்களாக வாழ இந்த வாரம் முழுவதும் நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது? பிரியமான சகோதர சூழலை, இன்றைய முதல் வாசகத்துல எரேமியா அருமையாக கூறுகிறார். மனிதர் மேல் நம்பிக்கையும் அல்லது மனிதனுடைய வலிமையில் நம்பிக்கை வைப்பதும் சபிக்கக்கூடியது. யாரெல்லாம் அவையெல்லாம் பாலை நிலத்தை போல எல்லாம் வறண்டு போய்விடும், மாறிவிடும், பயனற்று போய்விடும், கனியற்று போய்விடும். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் நதி ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல எல்லா காலங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கனி தருவார் என்று எரேமியா வழியாக ஆண்டவர் கூறுகிறார். இன்று நாம் எத்தனையோ நபர்கள் மேல், எத்தனையோ செல்வத்தின் மேல், எத்தனையோ நம்முடைய மனிதருடைய வலிமை மேல், அதிகாரத்தின் மேல், படிப்பின் மேல் எத்தனையோ நாம் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அத்தனையும் பொய்த்து போய்விடும், வீணாகிவிடும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றார். இன்றைய 2வது வாசகத்தில் பவுலுகிறார் அருமையாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவருடைய அழைப்பு இதோ, நாம் இயேசு கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக, அதுவும் அவருடைய உயிர்ப்பிலும் நம்முடைய உயிர்ப்பிலும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை பொய்த்து போய்விடும். இன்றைய நற்செய்தி பகுதியில ஆண்டவர் என்ற நாள்ல அந்த புல்வெளியில் அமர்ந்து அது செர்மன் ஆன் தி மவுண்ட் என்று கூறுகிறார்கள். மலை பிரசங்கம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பேறு பெற்றவர்கள் யார்? ஏழை, பட்டினி கிடப்போர், அழுது கொண்டிருப்போர் பேறு பெற்றவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் செல்வமும் பணமும் பதவியும் பட்டமும் அதிகாரமும் தான் நம்மை வாழ வைக்கும் என்று நினைத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் மாறிவிடும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய அந்த இறை அரசுல பங்கேற்க வேண்டும் என்றால் நாம் இப்போது வாழக்கூடிய சூழ்நிலையில ஏழையாக இருக்கலாம், பட்டினி கிடக்கலாம், அல்லது அழுது புலம்பி தவிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். மறு உலகில அத்தனைக்கும் நான் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் முதல் பகுதியில கூறுகிறார். பிரியமான சகோதர சூழலே, அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர், யார் பேறு பெற்றவர் என்பதை தெளிவாக ஆண்டவர் விளக்குகிறார். கடவுளை பற்றி பேசுபவர்கள் மட்டுமல்ல, கடவுளை வழிபடுபவர்களும் பேறு பெற்றவர். கடவுளை வழிபடுபவர்கள் மட்டுமல்ல,
கடவுள் இட்ட வழியில் நடப்பவர்களும் பேறு பெற்ற. அன்பை பெறுபவர்கள் மட்டுமல்ல, அன்பை கொடுப்பவர்களும் பேறு பெற்ற. சபிக்கப்பட்டவர்கள் யார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட செல்வத்தின் மேலும் புகழின் மீதும் அதிகாரத்தின் மேலும் நம்பிக்கை வைப்போரே நீங்கள் சபிக்கப்பட்டவர். ஆன்மாவுக்காக உழைக்காமல் உடலுக்காக மட்டும் உழைக்கக்கூடிய நபர்கள் சபிக்கப்பட்ட. பிறருடைய பார்வையில் தம்மை மறைத்து நான் மட்டும்தான் நீதிமான், உண்மையுள்ளவன், கபடமற்றவன் என்று நினைக்கின்றார்களே, அவர்கள் சபிக்கப்பட்டவர். நான் மட்டும் நல்லவன், மற்றவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள், பாவிகள் என்று பார்த்து சிரிப்பவர்கள், புகழ்ச்சிக்கு உரியவர்கள் சபிக்கப்பட்டவர்களே. பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாத்துத்தனமும் முகஸ்துதி பார்த்து ஒருவரை புகழ்ந்து பேசுவதும் அல்லது பேசக்கூடிய நபர் சொல்வதெல்லாம் உண்மை என்று கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களும் சபிக்கப்பட்டவர்களே. மற்றும் ஒருவருடைய உணர்வை ஒருவரை அலட்சியப்படுத்துவதும், ஒருவரை ஓரங்கட்டுவதும், ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததும், அல்லது ஒருவரை புறந்தள்ளுவதும், அல்லது கண்டுகொள்ளாமையும், அல்லது கவனிப்பு இல்லாமையும், அத்தனை பேரும், அப்படிப்பட்ட குணநலம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் நாம் பேறு பெற்றவர்களாக வாழ்கின்றோமா அல்லது சபிக்கப்பட்டவர்களாக வாழ்கின்றோம்? கடுகளவு விசுவாசமும் நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த காட்டு அத்திமரத்தை வேரோடு பெயர்ந்து நடுக்கடலில் நில் என்றால் நிற்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இன்றைய நாளில், இந்த வாரத்தில் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய இயலாமையும் இல்லாமை நினைத்து பார்ப்போம். ஒரு சில அவமானங்கள், இழிவுகள், பிள்ளைகளால், பெற்றோரால், கணவனால், மனைவியால் ஒரு சில இழுக்குகள், ஒரு சில காரியங்கள், இடர்பாடுகள், சிக்கல், பண ரீதியான, உறவு ரீதியான அல்லது சமூக ரீதியான பலதரப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். நான் ஏன் இனிமேல் வாழ வேண்டும்? எவ்வளவு காலம்தான் நான் சுமப்பேன்? எவ்வளவு காலம்தான் நான் போராடுவேன்? எவ்வளவு காலம்தான் நான் இழுத்துச் செல்வேன்? எவ்வளவு காலம்தான் என்னுடைய வண்டி ஓடும்? எவ்வளவு காலம்தான்? நான் இதற்கு மேலாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு நான் கஷ்டத்துல, வேதனையில, மன உளைச்சல்ல, விரக்தியில பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், ஏமாந்து போயிட்டேன். ஆண்டவருடைய பெயருக்காக, ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காக, ஆண்டவரை சாட்சியாக நிறுத்தும் பொருட்டு நாம் இப்படிப்பட்ட அவமானங்களையும், இழிவையும், துன்பத்தையும், துயரத்தையும் பெற்றிருந்தால் நாம் பேறு பெற்றவர்களே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஆகையால் ஒருபோதும் சபிக்கப்பட்டவருடைய அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரக்கூடாது. ஆகையால் இந்த வாரம் முழுவதும் புதுப்பித்துக் கொள்வோம். இந்த வாரம் முழுவதும் நல்லவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, ஒருவேளை அந்த நேர்மையிலும் உண்மையிலும் அல்லது அந்த நேர்மையாக உண்மையாக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் கற்போடு வாழ்ந்த காரணத்தினால் அவமானமும் இழிவும் பழி சொல்லும் எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் ஆண்டவர் பேறு பெற்றவர்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இந்த வாரம் முழுவதும் முயற்சி எடுப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் மீதும், செல்வத்தின் மீதும், பணத்தின் மீதும், அதிகாரத்தின் மீதும், புகழ்ச்சியின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உண்மையில் மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ எங்களை அப்பா, இந்த துன்பம் துயரத்துக்கு காரணம் நான் நல்லவனாக வாழ்வது தான். இருந்த போதிலும் ஒரு காலவரும் நீ பேர் பெற்றவராக மாற்றுவேன், என்னை இன்னும் உயர்த்துவேன். மற்றவருக்கு முன்பாக அந்த ஏழை லாசர் இதோ ஆபிரகாமுடைய மடியில் இருந்தது போல நானும் ஒரு நாள் உன் மடியில நானும் படுத்துறங்குவேன். என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த பணக்காரர் இரக்கமற்றவராக, கவனமற்றவராக, அக்கறையற்றவராக, கரிசனையற்றவராக அலட்சியப்படுத்திய காரணத்தினால் அவருக்கு நரக வேதனையை கொடுத்தேன்.
அப்பா, இன்றைக்கு எங்களோடு இருக்கிறவங்களை அலட்சியப்படுத்துவதும் கண்டுகொள்ளாமையும் அவர்கள் மேல் கவனம் செலுத்தாமலும் அல்லது பொறுப்பற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறணும், மறையணும். நாங்கள் இனியவர்களாக, நல்லவர்களாக, பேறுபற்றவர்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காரியங்கள், பயணம், வாழ்வு, படிப்பு, தேர்வு அத்தனையும் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.